பணக்கார் மனநிலை உருவாகும் விதம். இந்த உலகத்தில் அனைவரும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள். ஆனால் எல்லாரும் பணக்காரராக முடியவில்லை. காரணம் பணமில்லாதது அல்ல, பணத்தைப் பற்றிய சிந்தனை முறை சரியாக இல்லாதது. பலர் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்து சம்பளம் வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். சிலர் மட்டும் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைப்பார்கள். இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசமே வாழ்க்கையின் உயர்வையும் தாழ்வையும் தீர்மானிக்கிறது. சிலர் காலை முதல் மாலை வரை உழைத்தும் கடனில் வாழ்கிறார்கள். சிலர் குறைந்த நேரம் உழைத்தும் அதிக வருமானம் பெற்று சுதந்திரமாக வாழ்கிறார்கள். இந்த வித்தியாசத்திற்கு காரணம் கல்வி அல்ல, பண அறிவு. பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படாத முக்கிய பாடம். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கணிதம், அறிவியல், வரலாற்று போன்ற பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் பணத்தை எப்படி கையாள வேண்டும், சொத்து என்றால் என்ன, கடன் எப்படி மனிதனை அடிமையாக்குகிறது போன்ற வித்தியாசமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. அதனால்தான் நல்ல சம்பளம் வாங்கும் பலரும் வாழ்க்கையில் பணக்கஷ்டத்தை சந்திக்கிறார்கள். ஒரு மனிதன் அதிக பணம் சம்பாதிப்பது மட்டும் முக்கியமல்ல, சம்பாதித்த பணத்தை எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி பெருக்குவது, எப்படி முதலீடு செய்வது என்பதே உண்மையான அறிவு. பணக்காரர்கள் மற்றும் சாதாரண மனிதர்களின் சிந்தனை. சாதாரண மனிதர்கள் நல்ல படிப்பு, நல்ல வேலை, மாத சம்பளம், கடன் வாங்கி வீடு, இஎம்ஐ வாழ்க்கைவு இவற்றை வாழ்க்கையின் இலக்காக வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் செல்வந்தர்கள் வேறுவிதமாக சிந்திக்கிறார்கள். அவர்கள் சொத்துக்களை உருவாக்குகிறார்கள், பணம் வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்குகிறார்கள். தங்களின் நேரத்தை விற்று மட்டும் வாழ்வதில்லை, முதலீடு மூலம் பணத்தை பெருக்குகிறார்கள். இதனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும். சொத்து மற்றும் சுமை இரண்டின் வித்தியாசம். பலர் ஒரு பெரிய வீடு வாங்கினால் அது சொத்து என்று நினைக்கிறார்கள். புதிய கார் வாங்கினால் வாழ்க்கையில் உயர்ந்துவிட்டோம் என்று கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மாதமும் பணத்தை எடுத்துக்கொண்டே இருக்கும் விஷயங்கள் சுமை. உதாரணமாக, அதிக இஎம்ஐ, தேவையற்ற கடன், மதிப்பு குறையும் பொருட்கள், காத்துக்காக வாங்கும் ஆடம்பரம், இவை அனைத்தும் பணத்தை மெதுவாக உறிஞ்சும். ஆனால் உண்மையான சொத்துகள், வாடகை வருமானம் தரும் இடம், வருமானம் தரும் தொழில், டிஜிட்டல் வருமானம், முதலீடுகள், திறமைகள், இவை காலப்போக்கில் பணத்தை உருவாக்கும். பணக்காரர்கள் முதலில் சொத்துக்களை உருவாக்குகிறார்கள். பின்னர் அந்த சொத்துகள் மூலம் வரும் பணத்தில் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். ஏன் பலர் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்கிறார்கள்? பயம். வேலை போய்விடுமோ, சம்பளம் குறையுமோ, மக்கள் என்ன சொல்வார்கள், தோல்வி அடைந்தால் என்ன செய்வது? இந்த பயமே பலரை ஒரே வாழ்க்கைக்குள் பூட்டிவிடுகிறது. பலர் சம்பளம் வந்த உடனே வீட்டு இஎம்ஐ, கார் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, தேவையற்ற செலவுகள் இவற்றில் சிக்கிக் கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் வேலைக்கு செல்லவில்லை என்றால் வாழ்க்கையே நின்றுவிடும் நிலை உருவாகிறது. இதுவே எலி ஓட்டம் போன்ற வாழ்க்கை. பணக்கார மனநிலை எப்படி உருவாகிறது? ஒரு மனிதன் செல்வந்தராக வேண்டுமென்றால் முதலில் மனநிலை மாற வேண்டும். அவன் பிரச்சனையை பார்க்காமல் வாய்ப்பை பார்க்க வேண்டும். தோல்வியை பயப்படக்கூடாது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை மதிக்க வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. பணக்காரர்கள் ஒரு ரூபாயையும் வீணாக செலவிட மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு செலவையும் இது எனக்கு எதிர்காலத்தில் வருமானம் தருமா என்று சிந்திப்பார்கள். உழைப்பை மட்டும் நம்புவது ஏன் ஆபத்து? ஒரு மனிதன் உடல் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்ந்தால் வயது அதிகரிக்கும்போது வருமானம் குறையலாம். ஆனால் அறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வருமானம் நீண்ட காலம் தொடரும். அதனால் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இணைய உலகத்தை பயன்படுத்துங்கள். தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் திறமையை பணமாக மாற்ற கற்றுங்கள். இன்றைய உலகத்தில் யூடியூப், ஃப்ரீலான்சிங், ஏஐ டூல்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், கான்டென்ட் கிரியேஷன் போன்ற பல வாய்ப்புகள் இருக்கின்றன. சரியான திறமை இருந்தான் உலகின் எந்த மூலையிலிருந்தும் வருமானம் பெற முடியும். தோல்விதான் உண்மையான ஆசிரியர். பலர் தவறு செய்ய பயப்படுகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்ற அனைவரும் ஏராளமான தோல்விகளை சந்தித்தவர்கள். தோல்வி மனிதனை புத்திசாலியாக மாற்றும், அனுபவத்தை தரும், அடுத்த முடிவை சரியாக எடுக்க கற்றுத்தரும்.
வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்காது. அது பல சிறிய முயற்சிகளின் சேர்க்கை. பணத்தை சம்பாதிப்பதை விட பாதுகாப்பது முக்கியம். பலர் அதிக வருமானம் பெற்றும் ஏறாகவே இருக்கிறார்கள். காரணம், கட்டுப்பாடில்லாத செலவுகள், ஆடம்பர வாழ்க்கை, சேமிப்பு இல்லாமை, முதலீட்டு அறிவின்மை. ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பது முக்கியமல்ல, அவன் எவ்வளவு பாதுகாக்கிறான் என்பதே முக்கியம். நேரம் மிகப்பெரிய முதலீடு. பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை இழந்தால் மீண்டும் பெற முடியாது. அதனால் பயனற்ற விஷயங்களில் நேரம் செலவிடாதீர்கள். தினமும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி செயல்படுங்கள். ஒரு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தும் மனிதன் ஒரு நாள் வாழ்க்கையை மாற்ற முடியும். நிதி சுதந்திரம் என்றால் என்ன? பலர் பணக்காரர் என்றால் பெரிய வீடு, கார், ஆடம்பரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான செல்வம் என்பது நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு வருமானம் வருவது. இதுவே நிதி சுதந்திரம். அந்த நிலையை அடைய சொத்துக்களை உருவாக்க வேண்டும், கடன்களை குறைக்க வேண்டும், பணத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும். முடிவுரை: வாழ்க்கையில் பணம் மிகவும் முக்கியமானது. ஆனால் பணத்தை சம்பாதிப்பதற்கான சரியான அறிவு அதைவிட முக்கியமானது. ஒரு மனிதன் சரியான மனநிலை, நிதி அறிவு, கட்டுப்பாடு, தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பழக்கம் ஆகியவற்றை வளர்த்து கொண்டால் அவன் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். வெற்றி என்பது சம்பளத்தில் இல்லை, வெற்றி என்பது சுதந்திரத்தில் உள்ளது. பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாளே உண்மையான மாற்றம் தொடங்குகிறது.